2025ல நிஃப்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருந்ததோ, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இந்த 21 நாள்ல நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இன்க்ரீஸ் ஆன ஒரு வெல்த் கிரியேட் ஆன ஒரு மார்க்கெட் பிப்ரவரி 28ல இருந்து இந்த மார்ச் 20 கிட்டத்தட்ட இந்த 21 நாள்ல மொத்தமா காலி பண்ணியிருக்கு. ஓவரால் இந்த 21 டேஸ்ல என்ன நடந்திருக்கு? ஏன் இந்த 21 டேஸ் அப்டின்னா, யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் போர் துவங்கி இன்னியோட அப்ராக்ஸிமேட்டா 21 டேஸ் ஆயிருக்கு. இதுல ஓவரால் எக்கனாமி, ஆயில், ருப்பி இது ஓவராலாவே பெரிய அளவுக்கு கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்தது? இந்த போர்னால என்ன நடந்திருக்கு? இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கா? எந்த செக்டார் பவுன்ஸ் பேக் ஆக சான்சஸ் இருக்கு? இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி நெறைய கேள்விக்கான பதில் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்ல மார்க்கெட் அப்டேட், ஸ்டாக் நியூஸ் மார்க்கெட் ஹவர்ஸ்ல ஷேர் பண்றேன். அதுல நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மார்ச் 21 அதாவது நாளைக்கு காலையில 11 மணிக்கு சென்னை தாம்பரம்ல என்னோட டைரக்ட் ட்ரெய்னிங் செஷன். இது ஒரு ஃப்ரீ ட்ரெய்னிங். அதுக்கான ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஏன் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்றேன் அப்படின்னா, இதுல முதல் விஷயம் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு? எது வரைக்கும் நம்ம டிராவல் ஆயிருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதுக்கான ஒரு ஐடியா நம்ம இதில பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அ இப்போ வரைக்கும் இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தான் இஸ்ரேல், யுஎஸ், ஈரானுக்கான இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னையோட 21 நாள். ரூ. 36,00,000 கோடி நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருந்து இன்வெஸ்டரோட வெல்த் எரேஸ் ஆயிருக்கு. 36,00,000 கோடி அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட ஓவரால் நம்ம ஜிடிபில ஒரு பெரிய போர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமா பாகிஸ்தானோட ஓவரால் ஜிடிபி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்டேஜ்ல தான் இப்போ மார்க்கெட் இருக்கு. 2025 ரெசிப்ரோக்கல் டாரிஃப் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய அளவுக்கு வாலட்டிலிட்டி இருந்தாலும், செகண்ட் ஹாஃப் சப்போர்ட் பண்ணது ஓவரால் இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் 8 to 10% ரிட்டர்ன் குடுத்தது. ஆனா, அதில ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏசியாலயே வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் மார்க்கெட் அப்படின்ற பேரையும் எடுத்தது. ஏன்னா, நம்ம மார்க்கெட் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல. ஆனா 8 to 10% ரிட்டர்ன் இருந்தாலும், அதர் மார்க்கெட்ஸ் மோஸ்ட்லி நல்ல ரிட்டர்னே குடுத்திருக்கு. இன்க்ளூடிங் யுஎஸ் மார்க்கெட்ட சேர்த்து பார்க்கும்போது. ஸோ இப்போ இந்த 30 to 36 லட்சம் கோடி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நேத்தி ஒரே நாள் அதாவது 19 மார்ச் 2026 ஒரே நாள்ல நிஃப்டி 776 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆச்சு. 12 லட்சத்திலிருந்து 13 லட்சம் கோடி ரூவா அளவுக்கு ஒரே நாள்ல, அதாவது இந்த 36 லட்சம் கோடி ரூவா டோட்டல் வேல்யூல கிட்டத்தட்ட 1/3 நேத்து ஒரே நாள்ல மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இன்வெஸ்டரோட வெல்த், அதாவது போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ், லாங் டர்ம் இன்வெஸ்டர் எல்லாருக்குமே அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ டிராப் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதுல என்னன்னா, நம்ம கவனிக்கக்கூடிய முதல் விஷயம் 83% ஷேர்ஸ் இந்த 21 டேஸ் இந்த மார்க்கெட் ஃபால்ல ஆ நெகட்டிவா டர்ன் ஆயிருக்கு. இதுல நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆம், யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் இந்த பிரச்சனை எங்கெங்கெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு டிராஸ்டிக் மோர் தென் 50%க்கு மேல. அதாவது இந்த வார் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி இருந்த பிரைஸை விட வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மோர் தென் 50%க்கு மேல பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஹார்மஸ் வழித்தடம், அதாவது கப்பல் போக்குவரத்து ஈரானுக்கு ரொம்ப நியர்ல இருக்கிற வழித்தடம். ஆ அதாவது இந்த சி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பிளேஸுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆயில் டிரான்ஸ்போர்டேஷன் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு இடம். நியர்லி 20-30% ஆயில் இந்த ரூட்ல தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாரி 70-80% கேஸ் இந்த ரூட்ல தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது பதற்றத்தில இருக்கிறதும் இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோ கிட்டத்தட்ட 8 பில்லியன் இந்த 1 மாசத்துல மட்டுமே எஃப்ஐஎஸ் மார்க்கெட்லேருந்து பணத்த வெளியில எடுத்திருக்கிறாங்க. எல்பிஜி, எல்என்ஜியோட டிமாண்ட் ஷார்ட்டேஜ் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்க்கு வரலாம். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்ல ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம ஓவரால் பிராட் பேஸ்டு செல்லிங் பிரஷர் இருந்தது. ஓவரால் சென்டிமென்ட். சின்ஸ் இந்த வார் பிகின் ஆகும்போதிலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட சென்செக்ஸ் 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அதை விட மோசமான டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம். எந்த செக்டர் அதிகமா ஃபால் ஆயிருக்கு இந்த வார்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவியேஷன், ஃபியூயல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு பேனிக்.
2வது பெயிண்ட் கெமிக்கல்ஸ், எஃப்எம்சிஜி, லாஜிஸ்டிக்ஸ் இந்த செக்டார். இதில் இன்னொரு பக்கம் செக்டார் வின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட். டிஃபென்ஸ் செக்டார் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட். இதே மாதிரி செலக்டட் எனர்ஜி பிஎஸ்யூ கம்பெனிஸ். பிஎஸ்யூனா கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்ட் பண்ணியிருக்கிற எனர்ஜி ஸ்டாக்ஸு, இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கலாம். இந்தியா கிட்டத்தட்ட 85% க்ரூட் ஆயில் வந்து வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம இந்தியாவோட எக்கானமியை பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பாதிப்பு உடனே நமக்கு தெரியுமா அப்படின்றத விட அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இம்பாக்ட் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் அப்படின்ற ஒரு ஃபோர்காஸ்டிங் டேட்டா சேஞ்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி குறைக்காம போகலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த பணவீக்கம் இல்லை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதும் ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்கலாம். கவர்மெண்ட் பாரோயிங் காஸ்ட்டும் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ஓவரால் இது எல்லாம் எங்கே வந்து பிரச்சனை நிற்கும்னா இன்ஃப்ளேஷன் ஃபியரில் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிஸ்கால் டெஃபிசிட் ரிஸ்க் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆயில் சப்சிடி வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ஆயில் சப்சிடி வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. கோல்டு டிமாண்ட் வந்து குளோபலாக இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷன் ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா கோல்டோட ப்ரைஸும் வாலட்டிலிட்டி அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈக்விட்டியிலிருந்து இன்வெஸ்டர்ஸு அதர் சேஃப் அசட்ஸில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் 60% நம்ம வந்து இம்போர்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்தியாவில். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது இன்னொரு விஷயம். இப்போது ரியல் எக்கானமி இம்பேக்ட் என்ன நடந்திருக்கு இந்த 21 நாள் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில்? மேனுஃபேக்சரிங் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு, எனர்ஜி ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு, இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 5%க்கு மேலே ஃபோர்காஸ்டிங் ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஒஸ்ட்டு ஹிட் யார் அப்படின்னா எம்எஸ்எம்இ, சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது. இது எல்லாமே மேஜர் இம்பேக்ட் எக்கனாமியில். இப்போது ஓவரால் பிக் பிக்சர் என்ன அப்படின்னா, ஓவரால் மார்க்கெட் இந்தியாவோட மார்க்கெட் கேப் அப்படின்னா 350 லட்சத்துலேருந்து 400 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு இருக்குது. இதில் 30 to 36 லட்சம் கோடி ரூபா மார்க்கெட் கேப்பை வந்து நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் மட்டும். அப்போ என்னென்னா நியர்லி 10% மார்க்கெட் கேப் வந்து ஓவராலாக பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு இந்தியாவோட மார்க்கெட் இந்த வார்னால். இன்னும் வார் மட்டும் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குளோபல் மார்க்கெட் இறங்கும்போது நம்ம மார்க்கெட் இறங்கும். குளோபல் மார்க்கெட் 10% இறங்கினா நம்ம மார்க்கெட் 7 to 8% இறங்கும். ஏன்னா எக்கனாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஆனால் ஆயில் ப்ரைஸும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறது என்ன பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா குளோபல் மார்க்கெட்டை விட அதிகமான ஒரு சென்சிட்டிவான ஒரு வீக்னஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ குளோபல் அன்சர்டனிட்டி இது எப்போல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னா இந்த வார் ஸ்டாப் ஆகும்போது நிஃப்டி ஒரு 2 to 3% மேலே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இப்போது நியர் டேர்மை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவாக நினச்சா மட்டுமே இதை ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா ஈரான் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன் வரல பேச்சுவார்த்தைக்கு. ஸோ அப்போ இது இப்போதைக்கு நியர் டேர்மில் வார் இப்போ முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப தெளிவாக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ட்ரம்போட லாஸ்ட் வீக் ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ்மெண்ட்டில் 2 to 3 வாரம் மேபி 1 to 2 வீக்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் 2 to 3 வீக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த மார்ச் எண்டோ இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் இதுக்கான முடிவு எட்டப்படும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. பட் அது வரைக்கும் மார்க்கெட் என்ன கதியாக போகுது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்வெஸ்டாரோட ஸ்டேஜுக்கு வரலாம். இன்வெஸ்டார் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்? பேனிக் செல்லிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மார்க்கெட் லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டியோ ஷார்ட் டேர்ம் ஃபாலையோ நம்ம பயப்பட தேவையில்லை. எங்கெங்கெல்லாம் அதிகமாக மார்க்கெட் இறங்குதோ அந்த இடத்துல நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக் இல்லை ஒரு செக்டார்ன்றதை விட டைவர்சிஃபைடாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒவ்வொரு கரெக்ஷன் இல்லை ஃபால்லையும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆயில் ப்ரைஸ் வந்து நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்ஐஎஸோட ஃப்ளோ ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபால் வரும்போது நம்ம குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மேபி நிஃப்டி 50, நிஃப்டி 100 ஸ்டாக்ஸு. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நாளைக்கு காலையில் அதாவது மார்ச் 21 11 சென்னை தாம்பரமில் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன் இருக்குது.
இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன், என்னோட டைரக்ட் செஷன். ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட கேள்வி, டவுட்ஸ், கொரிஸ் இது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.